ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே 16 5 மணி ஆக போகுது. நான் ஆகலை, அவங்களும் சரி விளக்கு பருத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பருத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாம்பிராணிக்கு ரெடி பண்ணேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த தொட்டாங்குச்சியில் சாம்பிராணி போட்டு, சரி இன்றைக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்ல வீடே வந்து கமகமன்னு இருக்குது, புகை மூட்டமாக. லஞ்சு செய்கிறதுக்காக வந்துட்டேன் நான். ஏன்னா இன்றைக்கி ஹஸ்பண்ட் வந்து டியூட்டி போகிறேன்னு சொல்லியிருந்தார் வெளியில். அதனால் 5:30 எழுப்பி விட சொன்னாங்க. அதுங்குள்ளே கொஞ்சம் கிச்சன் வேலையை முடிச்சிடலான்ட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன். அவர் என்றைக்கெல்லாம் வெளியில் போகிறாரோ அந்த அன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் வந்துட்டு 1 pot ரைஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா கொள்ளு சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொள்ளு வந்து முன்னாடியே ஒரு 2-3 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எண்ணெய், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சும் எடுத்து வச்சிட்டேன். இப்போது குக்கரில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி, கடுகு, பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் வந்துட்டு 1 அரிஞ்சிருக்கேன், பச்சை மிளகா, தக்காளி 2, உப்பு வதங்கிறதுக்கு, அப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டு ஒரு 10 பல்லு பக்கம் வந்து தட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, மஞ்சத்தூள், இது வந்து வீட்டு மிளகாய் தூள். நாங்கள் வந்து ஊர் சைடில் வந்து கறி குழம்பு, கோழி குழம்புக்கு எல்லாமே இந்த மிளகாத்தூள் தான் வந்துட்டு போடுவோம், தண்ணி குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் சாம்பார் தூள், இடித்து வச்ச சீரகம், கருவேப்பிலை, இது எல்லாமே வந்து கடைசியாக தான் சீரகமும் கருவேப்பிலையும் போடணும். இப்போ கொள்ளு வேக வச்ச தண்ணியையும் வந்து அளந்து எடுத்துக்கலாம். நான் பருப்பு, அரிசி 2 சேர்த்தி வந்து மொத்தமாக 2 டம்ளர் வர்ற அளவுக்கு போட்டிருந்தேன். அப்போ வந்துட்டு 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ 5 டம்ளர் கணக்குக்கு வரும். நான் அளந்து வச்சுருந்தங்காட்டிக்கு அந்த தண்ணியை அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி. கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நல்ல தலபுலான்னு கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு 3 விசில் வச்சா போதும். என்னோடதில் அவங்களுக்கு தகுந்தது போல் விசில் வச்சுக்கோங்க. 1 pot ரைஸ் தான் செஞ்சேன்னு பேர். சிங்க் ஃபுல்லாக வந்து பாத்திரம் சேர்ந்துருச்சு. ப்ரெஷர் அடங்கினோந்தையும் எடுத்து பார்த்தா நல்லா பொலபொலான்னு உதிரியாக வந்து இருந்தது. அடியில் மட்டும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தது. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கீழே முட்டை ஆம்லேட்டும் மேலே வந்துட்டு கொள்ளு சாதமும் வச்சு பேக் பண்ணியாச்சு. நல்ல மழை பெய்கிற அதுக்கும் இது சூடாக வந்துட்டு வாசனையே செம்மையாக இருந்தது, நல்லா இருந்தது. எங்கள் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பெரியவன் எது பண்ணாலும் வந்துட்டு அவனுக்கு ஏதோ ஒரு இது, நான் நல்லா இல்லைன்ட்டு அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவான். நல்லா இல்லைங்கிறத விட அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவான். பாப்பாவுக்கு பனானா வந்து ஸ்நாக்ஸுக்கு வச்சு பேக் பண்ணியாச்சு. வந்து அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சா. குளித்து தலையில் சீவி ரெடி பண்ணிவிட்டு எனக்கு பூனை தோசை தான் வேணும்னு சொல்லிட்டா. அவளோட பூனை தோசை பாருங்கள், கண், மூக்கு, வாயெல்லாம் வச்சு வரைஞ்சி கொடுத்தாச்சு. அப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் வந்து அதிசயமாக 2வது தோசை கேட்கும், ஸ்டார் தோசை வேணும்ன்ட்டு. சரி அடுப்பை பற்ற வச்சு நிறுத்தணுமேனு ஊற்றிட்டு வந்து வச்சா, எனக்கு ஒன்று தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அகராதி பேசிகிட்டு இருக்கிறா. எல்லாம் எந்திரிச்சு கிளம்பிட்டங்காட்டிக்கு கொசுவலையும் வந்து எல்லாம் மடக்கி வச்சாச்சு. இது வீட்டில் விரித்து வச்சுருந்தாலே அடைச்ச மாதிரி ஆயிடும். இது எப்போ மடக்கி உள்ளே தூக்கி போடுறோமோ அப்போ தான் வந்துட்டு வீடே வந்துட்டு வீடாட்டிருக்கும். நைட்டு வந்து கொசுவும் கடிக்கும், அதே சமயம் பூரா ஏதாவது வந்துட்டே இருக்குதா கீழே படுக்கிறங்காட்டிக்கு. அதனால் இந்த கொசுவலைக்குள்ளே போயிட்டு அடைஞ்சிரும் எல்லாருமே. என்ன தான் பெட்டில் படுத்தாலும் வந்துட்டு அவ்வளோ இதுவாக தூக்கம் வராது. ஏன்னா பெட்டில் படுத்தா சம்டைம்ஸ் பேக் பெயின் வர மாதிரியே இருக்கும். நான் கீழே பாய் விரித்து படுத்தா தான் வந்துட்டு எங்களுக்கு தூக்கமே வரும். அதுவும் முக்கியமாக ஹஸ்பண்ட் வந்து பெட்டில் படுக்கிறதுக்கே விரும்பவே மாட்டாங்க. பாப்பாவையும் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணியாச்சு. தம்பிங்க வந்து 7:50 கிளம்பிட்டாங்க. இனி வந்துட்டு நம்ம பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் டைமு. வந்து இன்னைக்கு கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறேன். என்ன ஆகும்னு தெரியல. இந்த டாப்ஸ் வந்து நானே ஸ்டிச் பண்ணது. இந்த மெட்டீரியல் எடுத்து ஒரு 3 years ஆகுது, அப்படியே கிடந்தது. சரி துணி எங்கேயாவது இத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு சரி எடுத்து தைப்போன்னு சொல்லி தைச்சாச்சு. நல்லா ஃபிட்டாக தான் இருந்தது. எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி காலையில் விலாகு. பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.